ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? ஒன் டைம் என்ன செஞ்சு பாருங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் வாழைக்காய் ஒன்று எடுத்துருக்கேன். வாழைக்காய் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டேன் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி மேலே இருக்கிற பச்சை தோல் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம செய்யும் போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம அப்படியேவும் செய்யலாம், இல்லைன்னு சொல்ல நான் இந்த மாதிரி செய்கிறேன். உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் அப்படியே செய்யுங்க, இல்லைன்னா அப்படியே தோலோடைய கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த லெவலுக்கு நல்லா எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம பாக்ஸ் டைப்பில் நான் இது ரெண்டாக வெட்டிட்டு பாக்ஸ் டைப்பில் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வாழைக்காவை கட் பண்ணிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டு தான் நீங்கள் இது பண்ணணும். அப்படியே வச்சிங்கன்னா கருத்து போயிடும் சீக்கிரமாகவே. அதனால் வாழைக்காய் பார்த்திங்களா எடுத்தாச்சு, தண்ணியில் போட்டுட்டேங்க. போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். இந்த பார்த்திங்களா பாக்ஸ் டைப்பில் நான் எடுத்து வச்சுக்கேன். இப்போ குக்கரில் ஒரு பேனில் வச்சுடுங்க. பேனில் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க. உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் போட்டுட்டு கொஞ்சம் வேக விடுங்க. நமக்கு வாழைக்காய் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இது செய்ய போகிறோம். பார்த்திங்களா வெந்து வந்துடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். அழுத்துனீங்கன்னா ஓரளவுக்கு இது நான் ரொம்ப பஞ்சு மாதிரி வேக வைக்காமல் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அழுத்துனீங்கன்னா அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். ரொம்ப கொலன்னு வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது. பார்த்திங்களா வெந்துச்சு. இப்போ நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இதை மட்டும் வாழைக்காயை வடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியிட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லை பூண்டு மட்டும் கூட தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா பெரிய வெங்காயம் புதுசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா வணக்கிடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். உப்பு ஆல்ரெடி நான் காயிலையும் போட்டிருக்கிறதுனால இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுடுங்க. போட்டு தேங்காயிலே நல்லா அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை நல்லா போகும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வாழைக்காய், அதை அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், நல்லா பரட்டி விடுங்க. காரம் உப்பு எல்லாமே கலக்கிற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காய் பொரியல். இந்த மாதிரி ஒன் டைம் என்ன செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள், சூப்பராகவும் இருக்கும். வா பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக செம்மையான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.